உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரி ஜான்சி மேடம், பிசினஸ் பேசிட்டு இருந்ததுனால நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கவே இல்லை. பத்மநாபன் சார் தான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னாரு. பத்மநாபன் வர சொன்னானா? ஆமாங்கய்யா, அவர் தான் எனக்கு கால் பண்ணாரு. என்னத்த இது புதுசா ஒரு பூதம் கிளம்பி இருக்கு? தெரியலையே தமன்னா, அந்த ஆளு எல்லாத்தையும் சொல்லி நம்மள கம்பி என்ன வைக்காம விட மாட்டான் போல இருக்கு. ஐயோ என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இப்ப என்னமா பண்றது? ஷோ, கொஞ்ச நேரம் ஓய மூடிட்டு பேசாம இருங்க. பயத்துல இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. கொஞ்சம் யோசிக்க விடுங்க. அம்மா, நீ வந்துட்டியா? என்னால உன்னை உணர முடியுது. நீ என் பக்கத்துல தான் இருக்க. உன் வாசம் எனக்கு வருதுமா. நான் வந்துட்டேன். அம்மா வந்துட்டேன் பாரு. அதுவும் மானோட ரூபத்துல வந்திருக்கேன். நான் இப்ப தனியா தான் வந்திருக்கேன். ஆனா இங்க இருந்து போகும்போது இந்த குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு கையோட உன்னையும் கூட்டிட்டு போவேன். அவர் இப்போ முடியாம இருக்காரேம்மா. அவர் எப்படி உங்களுக்கு போன் பண்ணிருப்பாரு? ஒருவேளை ஏதாவது ராங் நம்பரா இருக்க போகுது. ஆமா ஜான்சி, இல்லனா யாராவது உங்களை பிராங்க் பண்ணிருப்பாங்க. பொம்மியை யாரு கொலை பண்ணாங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு பத்மநாபன் சார் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி என்ன வர சொல்லியிருக்காரு. என்ன உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? சரி இருங்க, நானே கால் பண்றேன். சொல்லுங்க ஜான்சி மேடம், வந்துட்டீங்களா? சார் நான் வந்துட்டேன் சார். இங்க ஹால்ல தான் வெயிட் பண்றேன். வாங்க சார். இதோ வந்துட்டேன் மேடம். நீ உன் புள்ள, இதோ உன் மருமக, இந்த பாவி எல்லாரும் கொலைகார பாவிங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருந்த ஒருத்திய எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கீங்க. பத்து இருங்க, இப்பவே போய் நான் அப்பா கிட்ட சொல்றேன். நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். பத்து, அம்மா, அப்பா, ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்பா பது, உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, இது எப்படின்னு எனக்கு புரியலையே. என் பிள்ளைய எப்படி பார்க்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல.
என் வேண்டுதல் எல்லாம் கடவுள் நிறைவேற்றிட்டாரு. அண்ணே என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. நான் நேத்து நைட்டு கூட உன் பக்கத்துல தானே இருந்தேன். அப்ப கூட நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ நடக்க முடியாத மாதிரி படுத்துக்கிட்டு தானே இருந்த. எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தாம்மா. என்ன தம்மண்ணா, இப்ப இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவரு வேற எந்திரிச்சு வந்து இப்படி ஒரு ஷாக்க கொடுக்கறாரு. ஐயோ அத்தை, எந்திரிச்சு மட்டுமா வந்தாரு, கூடவே ஜான்சியும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அக்கா, மாமா நம்ம லிஸ்ட்லயே இல்லையேக்கா. அப்படியே படுத்து கிடப்பாருன்னு நினைச்சோம். இப்படி ஹீரோ மாதிரி எந்திரிச்சு வந்திருக்காரு. போச்சு, நாம ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணி களி தின்றது கன்ஃபார்ம்டு. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? நீயே அப்பம் புதிரக்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்துருவப்பல. சும்மா இரு. நீங்க திடீர்னு குணமாகி வருவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நாங்க தலையை பிச்சுட்டு இருந்தோம். ஆமா மாமா, உங்களுக்கு ஒசரம் நாங்க பார்க்காத டாக்டரே இல்ல, போகாத கோயிலே இல்ல. ஆனா இப்படி திடுதிப்புன்னு எழுந்துச்சு வந்து எங்க எல்லாரையும் சந்தோஷத்துல திக்குமுக்காட வச்சிட்டீங்க. மாமா, நீங்க மறுபிறவை எத்து வந்துக்கிறீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. உன்னோட நல்ல மனசுக்கு எப்பவுமே நீ நல்லா இருப்பம்மா. எழுந்துருமா. அம்மா, உன்னை பார்க்கும்போது பொம்மையே மறுபிறப்பெடுத்து வந்த மாதிரி இருக்குமா. அவதான் அல்பாயுசுல போயிட்டா. அவளோட வாழ்க்கையும் சேர்த்து நீ என் புள்ள கூட சந்தோஷமா வாழணுமா. மாமா, ஜான்சி மேடம் பொம்மி அக்காவை கொன்னவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. யார் மாமா பொம்மி அக்காவை கொன்னது? சொல்லுங்க மாமா. பொம்மி அக்கா அனுபவிச்ச வேதனையை அவங்களும் அனுபவிக்கணும் மாமா. அவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க. அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஐயோ ராணி, என்னாச்சு? தண்ணி கொடுப்பா. என்னாச்சு? தண்ணி குடிமா. ராணி, இந்தா முதல்ல தண்ணி குடி. குடி. ராணி, இங்க பாரு. இந்த மாதிரி நேரத்துல நீ இவ்வளவு டென்ஷன் ஆக கூடாது. ராணி, என்னம்மா இது? இப்பதானம்மா உடம்புக்கு முடியாம இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. நீ கோவப்பட்டு மறுபடியும் உன் உடம்புக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா என்னம்மா பண்றது? அம்மா ராணி, பொம்மிய கொன்னவங்கள அந்த கடவுள் பார்த்துப்பான். நீ டென்ஷன் ஆகி பழி வாங்குறன்னு கிளம்புறதெல்லாம் நல்லா இல்லம்மா. ஆமாம்மா. பாருமா, நீ தனியாள் இல்ல. உன் வயித்துல உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குமா. கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருமா. பத்மநாபன் சார், நீங்க ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு வந்ததை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பொம்மியோட சாவுக்கு யாரு காரணம்னு மட்டும் சொல்லுங்க. நான் உடனடியா அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.